வணக்கம். இது ஒரு சாரி துணி. இதில் நான் முந்தானையவும் ப்ளவுஸ் துணியவும் கட் பண்ணி மீதி இருக்கிற பகுதியில் 3.5 மீட்டர் மார்க் செஞ்சு 15லேருந்து 18 வயசு உள்ளவங்களுக்கு அதில் ஒரு பாவாடை தைக்கலாம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த துணியை 4ஆக மடித்து போட்டுக்கணும். மொத்தம் 8 பகுதியாக இருக்கணும். இதில் நாம் கட் பண்ண பகுதியெல்லாம் எதிர்பக்கத்தில் இருக்கணும். மடிப்பு பாகத்தை நம்ம பக்கம் போட்டு முதல்ல பாவாடையோட மொத்த உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். உயரம் 37.5 இன்ச். அதில் 1/2 இன்ச் வந்து பட்டியோட ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்த்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ பட்டிக்கு நம்ம முந்தானையிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டிக்கு முதல்ல இடுப்பு சுற்றளவு நமக்கு தெரியணும். அது 40 இன்ச். நான் 2 சைடும் 1/2 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்கும் சேர்த்து மொத்தமாக 41 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் 30 இன்ச் தான் இருக்குது. இதோடைய உயரம் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போது பட்டியோட அகலம் வந்து எனக்கு 30 இன்ச் தான் இருக்குது இதில். அதனால் எக்ஸ்ட்ராவாக 11 இன்ச்சுக்கு நான் எஞ்சி உள்ள பகுதி துணியிலேருந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தைக்கும்போது இதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தான் பட்டி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ லைனிங் கிளாத் நான் 2 மீட்டர் எடுத்துக்கிறேன். இதோட மொத்த உயரமே 33 இன்ச் தான் இருக்குது. இது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டி துணி நம்ம 30 இன்ச்சு எடுத்திருந்தோம். அதோட 11 இன்ச்சை நம்ம இது கூட சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணி இது படிமான தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். தேவையில்லாத பகுதியெல்லாம் கட் பண்ணி இதோட ரா எட்ஜஸ்லாம் மடித்து நம்ம எல்லா கார்னர்லேயும் 4 பக்கமும் இப்படி மடித்து தைச்சிக்கலாம். இது மாதிரி எல்லா சைடும் மடித்து தைச்சிக்கலாம். அவ்வளோதான், பட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம பாவாடையோட மெயின் கிளாத்தை வந்து இதே மாதிரி ரா எட்ஜஸ்லாம் மடித்து தைச்சிக்கலாம். அடியில் பார்டர் பகுதி அது கரை பகுதின்றதால அதை மட்டும் தைக்க வேணாம். மற்ற 3 பக்கமும் நம்ம இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். அப்போ தான் நூல் நூலாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ மேலேயும் அதே மாதிரி ரா எட்ஜஸை மடித்து தைச்சிக்கலாம். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா நூலை உடனே கட் பண்ணி எடுத்துடலாம். உடனுக்குடனே அந்த எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போது பட்டியோட மெயின் கிளாத்தை நம்ம பின்பக்கமாக திருப்பி போட்டு இப்படி 1 இன்ச் கேப்பில் நம்ம ஃப்ரில் வச்சுக்கிட்டே வரணும். ஃப்ரில் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். பட்டியோட எண்டிங் வரைக்குமே நம்ம இப்படி ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும்.
அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போது மறுபடியும் மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ இது மேலேயே நம்ம லைனிங்கை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே ப்ரில் வச்சு தைச்சிக்கணும். நான் 2 இன்ச் கேப்பில் லைனிங்க்கு ப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம இப்படி ப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். நம்ம மெயின் கிளாத்தில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கும் கடைசி எண்டிங் வரைக்கும் ப்ரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சது. லைனிங் கிளாத்தோட ஓப்பன் சைடை வந்து நம்ம 2 பக்கமும் மடிச்சு எடுத்துக்கலாம். இப்படி நெக்ஸ்ட்டு பட்டியோட இன்னொரு பகுதியை நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு இப்படி ஜாயின் பண்ணி ரோப் போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் மேலேயே. அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாவாடையோட சைடு ஓப்பனுக்கு நம்ம 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணி 2 கார்னர்லையும் மடித்து தைச்சிக்கலாம். இப்போது சைடு ஓப்பன் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது சைடு ஓப்பன் ஸ்டிச்சிங்க்கு கீழே மெயின் கிளாத் 2த்தையும் பேக் சைடில் வச்சு 2 பக்கமும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லைனிங் கிளாத்தையும் 2 பக்கமும் ஜாயின் பண்ணி எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ரோப்பை அந்த பட்டி உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சது. அவ்வளோதான், பாவாடை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்க, யூஸ் பண்ணாமல் வச்சிருந்த சாரியை பாவாடையாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சட்டை எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம். நன்றி.